நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது. அதனால் திரைக்கு போகிறதில்ல. பெண்கள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து எங்கள் டீச்சர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதில் மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே அவருடைய டீச்சரை, ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தேன்னு சொன்னேன். எல்லாருக்குமே என்னை உள்பட பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும் போது 8ஆம் கிளாஸ்லேயே ஒரு டீச்சரை லவ் பண்ண வந்தானா. சரத் சார் பேசும்போது சொன்னார், நான் 8வது படிக்கும்போதே டீச்சரை லவ் பண்ணேன்னு. சரத் சார் இப்போவும் லவ் பண்ணுவார் டீச்சரை. நானும் லவ் பண்ணியிருக்கேன். இப்போ என் கதையை மாறி எடுத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்கிறது நான்? ஏன்னா எல்லோரும் லவ் பண்ணியிருக்கோம். இப்போ என் கதையை திருடி எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. மாரி செல்வராஜ் அந்த படத்தில் அந்த பையன் பேர் என்ன, அந்த அந்த கதாபாத்திரம் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி கர்ச்சிப்பெல்லாம் முகர்ந்து பார்த்தானோ அது மாதிரி நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து அவங்க சேலை முந்தானையெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்கேன். நமக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாகும்போதும் அவன் கலைஞன் தான். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. எந்த படம் பார்த்துட்டு தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. நவீன உலகத்தில் வந்து அரிய கண்டுபிடிப்பு சினிமா அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுன்னு நினைக்கிறேன் நான். அப்படிப்பட்ட சினிமாவை இங்கே எல்லாருமே பல விதமாக பார்த்துட்ருக்காங்க. பொழுதுபோக்குக்காக சினிமா எடுக்கப்படுது, சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக சினிமாவை எடுத்துகிட்ருக்காங்க, சிலர் புகழை சம்பாதிப்பதற்காக சினிமா எடுத்துகிட்ருக்காங்க, இன்னும் சிலர் வந்து அதிகாரத்தை பிடிப்பதற்காகவும் சினிமாவை எடுத்துகிட்ருக்காங்க. அதில் சினிமா என்பது தான் பேச நினைக்கிற அரசியல், தான் சார்ந்திருக்கிற அரசியல் அப்படின்ற எண்ணத்தோடு அணுகுகிற சில இயக்குநர்கள் இருக்காங்க. அது வெற்றிமாறன் இருக்கார், ரஞ்சித் இருக்கார், அந்த வரிசையில் மாரி செல்வராஜ் இருக்கார். நானெல்லாம் திரையில் அரசியல் பேசுகிற ஆள் கிடையாது, தரையில் மட்டும்தான் பேசுகிறது. அதனால் திரைக்கு போகிறதில்ல. அந்த வகையில் வாழை வந்து மாரி செல்வராஜ் பேச நினைக்கிற அரசியலாகத்தான் அந்த படத்தை பார்த்தேன். வாழ்க்கையில் வந்து இந்த ஒரு ஆணுக்கு பெண் மேலே ஈர்ப்பு வர்றது வந்து சின்ன வயசுலேருந்து வரும். அது திருமணமாகிற நேரத்தில் வந்து பொண்ணு எப்படா வேணும்னு கேட்டால் ஆண் சொல்லுவான் எங்கள் அம்மா மாதிரி வேணும்மா. பெண்கள்கிட்ட கேட்டால் எங்கள் அப்பா மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலர் வந்து எங்கள் டீச்சர் மாதிரி வேணும்னு கேட்பாங்க. அதில் மாரி செல்வராஜ் சின்ன வயசுலேயே அவருடைய டீச்சரை சரத் சார் பேசும்போது சொன்னார், நான் 8வது படிக்கும்போதே டீச்சரை லவ் பண்ணேன்னு. சரத் சார் இப்போவும் லவ் பண்ணுவார் டீச்சரை. தானு சார் பேசும்போது தன்னுடைய டீச்சர்கள் எல்லாம் சொன்னார். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ இந்த டீச்சரை லவ் பண்ண அனுபவம் எல்லாத்துக்கும் இருக்கும். இப்போ சொல்லலாமா வேணாமான்றது தான் இப்போ இதில் இருக்கிற பிரச்சனையே. நானும் லவ் பண்ணியிருக்கேன். இப்போ என் கதையை மாறி எடுத்துட்டாருன்னு எப்படி போய் சொல்கிறது நான்? ஏன்னா எல்லோரும் லவ் பண்ணியிருக்கோம். இப்போ என் கதையை திருடி எடுத்துட்டாருன்னு சொல்ல முடியாது. இல்லை இதை பார்த்துட்டு இது என் கதைன்னு சொல்லி உரிமை கொண்டாடவும் முடியாது. ஒருத்தர் எடுத்துட்டார், சொல்லிட்டார், முதல்ல சொல்லியிருக்கணும், நம்ம சொல்லாமல் விட்டுட்டோம். நான் வந்து பேர் சொல்லலை, ஏன்னா அவங்க இப்போ என்னுடைய தாய் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அந்த டீச்சர் நான் இப்போ பேர் சொல்ல முடியாது. நான் லவ் பண்ணியிருக்கேன். மாரி செல்வராஜ் அந்த படத்தில் அந்த பையன் பேர் என்ன, அந்த அந்த கதாபாத்திரம் சின்ன பையன் இருக்கான் இல்லையா, அவன் எப்படி கர்ச்சிப்பெல்லாம் முகர்ந்து பார்த்தானோ அது மாதிரி நான் உங்களுக்கு பின்னாடி உட்காந்து அவங்க சேலை முந்தானையெல்லாம் பிடிச்சி பார்த்துருக்கேன். அதாவது இதை பார்த்துட்டு இன்னொரு டீச்சர் பார்த்துட்டாங்க.
இதை இன்னொரு டீச்சர் பார்த்துட்டு, டீச்சர் இவன் என்ன வேலை செய்கிறான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு முட்டி போட சொல்லிட்டாங்க. சரி, முட்டி போட்டு நின்னேன். முட்டி போட்டதுக்கப்புறமும் நான் முட்டி போட்டு நின்று அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவனுக்கு எவ்வளோ திமிரு பாருங்கள். டீச்சர் முட்டி போட சொன்னதுக்கப்புறமும் அவன் உங்களை தான் பார்க்குறான் அப்படின்னு வந்து திரும்ப சொன்னாங்க. அந்த நினைவுகள்லாம் இருக்குது, மதுரை ஸ்கூலில் இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அழகாக இருக்காங்க அப்படின்றது கிடையாது, அவங்க நம்மக்கிட்ட அணுகிற அந்த முறை தான். அதுதான் அந்த காதலை உண்டு பண்ணதாக நான் நினைக்கிறேன். நான் இப்போ சமீபத்தில் அந்த டீச்சரை நான் வீட்டில் போய் பார்த்துட்டு வந்தேன், அந்த தாயை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறது தான் சரியானதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை மாரி செல்வராஜ் இந்த படத்தில் தன்னுடைய வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு. சினிமாவுக்கு எல்லாருமே வந்து ஏதோ ஒரு மூலையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் கிளம்பி வந்திருப்போம். எல்லாருக்குமே ஒரு கதை இருக்குது. தானு சாருக்கு இருக்குது, சரத் சாருக்கு, வெற்றிக்கு இருக்குது, ரஞ்சித்துக்கு இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது, இங்கே இருக்கிற சூரிக்கு இருக்குது. ஆனால் எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல. கிடைக்கும்போது வேறு ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்போது மாரி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டார் அப்படின்றது தான் இதில் மறுக்க முடியாத உண்மை. எல்லோரும் நினச்சா எடுத்திருக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையை. ஆனால் மாரி மட்டும்தான் தனக்கான தான் பார்த்ததை இதை படம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த காலில் நின்று இந்த படத்தை எடுத்திருக்காரு. மாரி வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மூலமாக நீங்கள் எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பாரதி ராஜா சொன்னது போல், இன்னும் பல பேருடைய எண்ணத்தில் இருக்கிறது போல், உங்களுக்கான அந்த அடையாளத்தை ஒரு இயக்குனராக நீங்கள் அடைவீர்கள் என்பதில் நானும் நம்புகிறேன். சசி பேசும்போது சொன்னார், மாரி தோக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த வெற்றி தோல்வியெல்லாம் நம்பிக்கை இல்லை. கலைஞனுக்கு என்றைக்குமே தோல்வி கிடையாது. சாகிற வரைக்கும் அவன் கலைஞன் தான். அவனுக்கு என்ன வெற்றி தோல்வி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாகும்போதும் அவன் கலைஞன் தான். உங்களுடைய படைப்பு, உங்களுடைய சிந்தனை மக்களிடத்தில் எப்படி போய் சேர்ந்துச்சோ, பிசி சார் சொல்லும்போது சொன்னார் பாருங்கள், நான் இந்த வாழ்க்கையெல்லாம் நான் பார்த்ததில்லைன்னு, நான் திரையின் மூலமாக பார்க்குறேன்னு. அந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குற ஒவ்வொருத்தருமே கடைசி வரைக்கும் வெற்றியாளர்களாக தான் இருப்பாங்க. மாரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடையை இன்னொருத்தருக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறேன், ரஞ்சித்துக்கு. ஏன்னா தங்கலான் படம் பார்த்துட்டு இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணல. ஒரு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்க ரஞ்சித்துக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நான் வந்து நடிகர் விக்ரமோட ரொம்ப நெருக்கமான ஒரு ஆள், ஆனால் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஆள், ரெண்டுமான ஆள். நான் காசி படம் பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் நான் ஃபோன் பண்ணவே இல்லை. எந்த படம் பார்த்துட்டு தங்கலான் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு போய் ராத்திரியில் என்னோடய வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த கலைஞன் அப்படின்னு. சினிமா அவரை கொண்டாடுதில்லை. இனிமே வந்து எங்கள் தமிழ் ஆக்டர் யாரா அப்படின்னு சொன்னால் விக்ரமை காட்டலாம். அந்த இடத்துக்கு வந்து தன்னை அர்ப்பணிச்சிருக்கார். அப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரஞ்சித்துக்கும் ரஞ்சித் குழுவினருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. மாரியை பற்றி பாரதிராஜ் அவர்கள் பேசுகையில், மாரி ஹஸ் கம் டு ஸ்டே அண்ட் மாரி இஸ் கோயிங் டு பி ரெகக்னைஸ்ட் த்ரூ அவுட் தி வேர்ல்டுன்றது மிகப்படுத்திய சொல்லல, உண்மையான சொல். படத்தை பார்க்கும்போது பல எண்ணங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என்னென்னா, படத்தை பற்றி நிறையா சொல்லணும், அதில் நிச்சயமாக சொல்லுவேன். அவங்க சிறுவனின் தாயார் சொல்லும்போது, சிறுவனான மாரி அவர்களின் தாயார் சொல்லும்போது, 5 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் உழைப்பை சொல்லித்தரணும்னு சொன்னாங்க. அந்த உழைப்புக்கு என்று உறுதியான நேர்மையான உழைப்புக்கு வெற்றி உண்டு என்பதை சித்தரித்து காட்டுகின்ற படம் தான் வாழை. அதில் இன்னொரு என்னென்னா, துவண்டு போய் தோல்வியை கண்டு துவண்டு போய் வாழ்க்கையில் வீட்டில் அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் தட்டி எழுப்புகின்ற படமாகத்தான் வாழை அமையும். ஏன்னா ஒரு ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷன். நீங்கள்லாம் படம் பார்க்காதவங்களுக்கு I don't want to reveal what is there in the movie. அந்த ட்ரொமேட்டிக் சுச்சுவேஷனில் ஆஃப்டர் லூசிங் அ லாட் ஆஃப் பீப்புள், இந்த ஹோம் வில்லேஜ், ஹோல் ஹவுஸ் எல்லாம், அந்த சுச்சுவேஷனை விட்டு மீண்டு வந்து தன்னுடைய சினிமாவின் மோகத்தை, கர்ச்சீஃபை மோந்து பார்த்த அந்த மோகத்தை
அந்த சினிமா முகத்தை வளர்த்து கொண்டு சினிமா எடுக்கணும்னு வந்து மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்து அமர்ந்திருக்காருன்னு சொன்னால் இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஒருவர் இழப்பது என்பது, அந்த இழப்பிலிருந்து மீள்வது என்பது மிக மிக கடினம். என்னுடைய மூத்த சகோதரனை முதல் நான் இழந்தேன். தந்தையை இழந்தேன், மிகப்பெரிய சோகம். படப்பிடிப்பில் தளத்தில் இருக்கும்போது என் தந்தை இழந்தேன். அதுலேருந்து மீண்டு வருவதற்கு முன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அண்ணனை இழந்தேன். என் அண்ணனை இழந்த பிறகு எங்கள் தாயார் வந்து வீட்டிலேருந்து அவங்க ரூம்லேருந்து வெளியே வரல. நான் வந்து தான் தலைமகனை இழந்த சோகத்தை வெளிக்காட்டாமல், அந்த சோகத்தை உள்வாங்கி, வேண்டுமென்றே நடக்காமல் எழுந்து நடக்கவே மாட்டேன் என்ற உறுதியோடு இறுதி வரை இருந்து மறைந்தவர் தான் என் தாயார். என் மைத்துனர் இழந்தேன். இப்படி வரிசையாக நிறைய பேர் இழந்த பிறகு ஒவ்வொரு முறையும் நான் கற்றுக்கொண்ட பாடம், ஒரு சோகத்தை மனதில் இருந்தால் கூட அந்த சோகத்தை விட்டு மீண்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகிவிட்டன. அந்த சோகத்திலிருந்து மீண்டு வந்து நீ என்ன நினைத்தாயோ, எதை சாதிக்க நினைத்தாயோ அதை சாதிக்க வேண்டும் நீ எண்ணம் கொண்டு வாழ்வோம் தான் மனிதன். அந்த மனிதனாகத்தான் மாறி செல்வதை நான் பார்க்குறேன். ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் என்ன பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் அல்ல. பார்க்குறதுக்கு பால்மேன் ஷர்ட்டை போட்டு இன்றைக்கி நிற்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்கின்றத தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே இருக்க பல பேரும் அப்படி தான் வந்திருப்போம். உழைப்பு ஒன்றே நம்பி, அந்த உழைப்புக்கு உறுதியான நேர்மையான உழைப்பு இருக்கும்போது வெற்றி கிடைக்கும்னு நம்பிக்கையின் அடிப்படையில் வந்தவர்கள் தான். பிஎஸ்சி கணிதம் படித்தாலும் முதல்ல எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வந்து சைக்கிளில் போய் தெருவா பேப்பர் போட்டவன் தான். நான் வானத்திலிருந்து குதிச்ச நட்சத்திரம் கிடையாது. ஆனால் அந்த உழைப்பு உறுதியாக ஒரு சினிமாவுக்கு வரணும்னு சொல்லி, அந்த சினிமாவுக்கு வர வேண்டிய கட்டாயம், அப்புறம் வந்து நான் நிலைச்சி நிற்கிறேன்னு அதுக்கு காரணம் ஒன்று உழைப்பு. அந்த உழைப்பு தான் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு. இதில் நடித்த 2 சிறுவர்கள், இதில் பல ஸ்டேஜஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப் ஹஸ் ஷோன். இந்த பயோபிக்னு சொல்லும்போது தேங்க்ஸ் டு ஹாட்ஸ்டார் ஃபார் டேக்கிங் திஸ் சப்ஜெக்ட் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப் அண்ட் ரியாலிட்டி. ஏன்னா ஒவ்வொரு பருவத்தை வந்து நான் வந்து மாறிட்டு வந்து படம் பார்த்து வந்தோன்னு சொன்னேன். எல்லாருக்குமே, என்னை உள்பட, பள்ளிக்கூடத்தில் வந்து படிக்கும்போது 8ஆம் கிளாஸ்லேயே ஒரு டீச்சரை லவ் பண்ண வந்தானா. அது டீச்சர் லவ் பண்ணதும் காவியில் போயட்டிக்கா தெர் இஸ் சம் இன்ட்ரெஸ்ட் இன் தட் டீச்சர் என்பதை ஒரு சிறப்பாக காட்டியிருப்பது மாதிரி. ஏன்னா அந்த கர்ச்சீஃபை கொண்டு போயிட்டு அப்புறம் உண்மை நிலையை உணர்த்த வேண்டும் என்று சொல்லி, நான் உங்கள்கிட்ட நான் எடுத்தது உங்கள் கர்ச்சீஃப் தான் சொல்லி திருப்பி இப்போ கொடுக்கும்போது, அவங்க அதை கொடுத்தவன அந்த சிறுவனின் முகத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கும்போது, இதெல்லாம் வந்து நுவான்சஸ் ஆஃப் ஹாப்பினஸ் டியூரிங் ஸ்கூல் டேஸ். இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக காமிச்சிருக்காரு. பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். மாதிரி மதரா நடிச்சிருக்கோம், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். உண்மையை வந்து வாழ்ந்திருக்காங்க தான் சொல்லணும். எல்லாத்தோட இறுதி காட்சியில் பசி ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு ஒரு காட்சி காமிச்சிருந்தார். இந்த பசின்றது காலையிலேருந்து சாப்பிடல, வேலைக்கு போன அம்மா சொல்லியாச்சு, காலை உணவும் தந்திருக்கிறேன், மதிய உணவும் தந்திருக்கின்றேன், நீ வரும்போதும் உணவு அனுப்பி விட்டு வா என்று சொல்லி 3 சட்டி கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் அதையும் சாப்பிடாம பள்ளிக்கூடத்துக்கு போய்ட்டு திரும்பி வராப்புல பசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு வாழைத்தோப்புலையால் வரும்போது, அந்த வாழை அறுத்து தலையில் சுமந்த அந்த சிறுவன் ஒரு பழத்துக்காக, இங்கே வந்து தானு சார் பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப ஈஸியாக பழத்தை சாப்பிட்டு தோலை தூக்கி போட்டுறோம், இந்த மாதிரி போட மாட்டோன்னு. ஏன்னா போட்டால் பிறர் வந்து வலிக்கு விழுந்துருவாங்க சார், அதனால் போடாமல் இருக்கிறதே நல்லது. அந்த தோலை சொன்னேன். அப்போ அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்த பிறகு அவங்க அம்மா வந்து இங்கே வந்தோடனே அந்த ஓலை சத்தங்கள் என்ன நடந்திருக்கு, அந்த ஒரு ஷாக் which was given to all of us in the theater. அது வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்து அந்த பசியை வந்து என்னதான் வெளியே நடந்துட்டு இருந்தால் கூட அந்த சிறுவனுக்கு ஒரு பசியை அடக்க முடியாமல் அந்த பழஞ்சோரை எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடும்போது உண்மையிலே யூ brought tears into my eyes மாதிரி. இட்ஸ் எக்ஸ்ட்ராடினரி சாட். அதை என்னதான் சோகங்கள் இருந்தால் கூட அவனுக்கு பசி முடியல. அந்த பசி, அந்த உண்மையான பசி தான் இன்னைக்கு வாழை. அந்த பசியை உணர்ந்து இந்த பசியை போக்குவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சியில் அவர் என்னெல்லாம் எண்ணங்கள் இருந்தது, அந்த எண்ணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று மாரி செல்வராஜ் எடுத்ததில் உண்மையிலே இஸ் கோயிங் டு பி a great director. We got many stalwarts sitting in front. Mari is one among the best directors I have ever seen, and Rajit sir, everybody over here. You are doing yeoman service to the industry and hats off. இந்த படத்தை வந்து எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அண்ட் ஒன்றே ஒன்று தான், உழைப்பு, உறுதி, நேர்மை இருந்தால் வெற்றி நிச்சயம் என்பது உறுதி. நன்றி, வணக்கம். திரைப்படக் கல்லூரியில் படிக்கும்போது தான், சினிமா மூலமாக தான் நான் உலகத்தை பார்த்தேன்.
அறியாத பருவத்தில் இன்ஸ்டியூட்டில் நான் பார்க்குற படங்கள் வந்து இந்த மாதிரிலாம் படங்கள் உண்டா அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஜப்பானை பற்றி தெரியும், ஜெர்மனியை பற்றி அதெல்லாம் வந்து தெரியும், பேர் தெரியும். ஆனால் அந்த மக்கள் அந்த வாழ்வாதாரம் அதை பற்றிலாம் ஒன்றுமே நமக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அது மூலமாக தான் எனக்கு அதுக்கப்புறம் புத்தகத்தை படிக்கணும்னு ஆர்வம் வரும். என் கண்ணை திறந்தது இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி படங்கள் தான். என் வாழ்க்கையில் பல விஷயங்கள் சினிமா தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கு. இந்திய சினிமாவில் இந்த அளவுக்கு படங்கள் வரலன்னு தான் உண்மை. தமிழ் சினிமாவில் தான் ஜாஸ்தி வந்திருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இங்கே எல்லோருக்கும் படம் பண்ணும் அந்த முன்னுரிமை உண்டு. அதுதான் இந்த மண்ணின் மகிமை. என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு மாரியோட ஒவ்வொரு படமும் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாயிடுது. நான் இப்போ ப்ரொஜெக்ஷன் கூப்பிடும்போது மாறி நான் தேட்டரில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா எப்போவுமே அங்கே தேட்டரில் பார்த்துட்டு தான் அதை பற்றி பேசுவேன். ஏன்னா அந்த வாழைன்ற இந்த விஷயத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. போக 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 வாழை வாழடி வாழையாக வாழையை பற்றிலாம் சொல்லுவாங்க. அதாவது இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகும்பொழுது அது ஒரு பயோபிக்குன்னு தெரியாது எனக்கு. கடைசியில் தான் எல்லாமே தெரியும். எனக்கு இது இன்னொரு பாடமாக இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட எப்போவுமே சொல்லுவேன், மாமன்னன் பார்த்த உடனே சொன்னேன், இதெல்லாம் இந்த சிட்டியில் வளர்ந்தவன் நான் அதை வந்து நிறைய பேருக்கு இதெல்லாம் வந்து ஒத்துக்க இது இருக்கும் தெரியுது. என்ன ஒத்துக்குமே அதெல்லாம். காரணம் வந்து சில உண்மைகளை ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும். சிட்டியில் இருந்ததுனால பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் சினிமா மூலமாக. அது செய்பவர் மாறி ரஞ்சித் போன்றவர்கள் தான் வெற்றி. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொரு படங்களும் வந்து கஷ்டம்தான், வந்து ஆரோக்கியமான கஷ்டம் சொல்கிறேன். இதெல்லாம் தாண்டி வந்து அது திருப்பி படமாக கொடுக்கும்போது தான் எனக்கு சினிமா மேல் நம்பிக்கை வருது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்பிக்கை போய்கொண்டே இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில இயக்குநர்கள் தான் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார்கள். அவர்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாரினா. இவ்வளோ பேர் மொத்தமாக சேர்ந்து ஒரே இடத்துல பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு வந்து ஒரு மாரினா ஒரு ரொம்ப 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 ஒரு எளிய மனிதராக தான் நான் அவரை பார்க்குறேன். ரொம்ப அந்த சிம்பிளான மனுஷங்கிட்ட ரொம்ப சடனாக டக்குன்னு ஒரு கனெக்ட் வந்துடும். அந்த மாதிரி தான் அவர்கிட்ட இருந்து பார்த்து பேசும்போதெல்லாம் செட் ஆச்சு. இந்த மாமன்னனுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவரை பர்சனலாக தெரிய ஆரம்பிச்சிது. எனக்கு அப்போ சொல்லிகிட்டு இருந்தேன், பரியரும் பெருமாள் பார்த்தபோது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சு. கர்ணன் பார்த்து நான் அன்னைக்கு தூங்க முடியல. மாமன்னன் என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். அந்த வடிவேலு சாரோட அந்த ஒரு ஷாட் ஒன்று இருக்கும், அது எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு ஷாட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு மனசு ஃபுல்லாக கோவத்தோடையும் ஒன்றுமே பண்ண முடியலன்னு ஒரு இயலாமையில் அழுகிற ஒரு மனுஷனோட அந்த வலியை விட ஒரு மிகப்பெரிய கஷ்டம் இருக்க முடியுமான்றது தெரியல. அதுக்கே நான்லாம் டோட்டலாக பேசிக்கலாக ரொம்ப எமோஷ்னலாக ஒரு ஆளுன்றதால அதெல்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வாழைக்கும் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு நினச்சிட்டு தான் போனோம். பார்த்தா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அந்த 2 பசங்க குறிப்பாக அவங்க பேர் இப்போ நிஜ பேர் இப்போ தான் சொன்னாங்க, பொன்வேல் ராகுல் அப்படின்னாங்க. ஆனால் நான் அவங்கள எப்பயுமே சிவனேந்தான் சேகராகவே என் மனசில் எப்பவுமே ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா சில கேரக்டர்ஸ் அந்த மாதிரி நம்மளை மீறி கேரக்டராகவே ஒரு மாதிரி பதிஞ்சிரும். அந்த 2 பசங்களை பார்க்கும்போது அந்த வறுமை, அவங்க லைஃப் ஸ்டைல், அது என்னவா இருந்தாலும் எதுவுமே இல்லைனாலும் எல்லாமே இருக்கிற ஒரு பசங்களை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது.
முடிச்சுட்டு அதான் கிளம்பும்போது அண்ணன் வந்து வந்ததுக்கு நன்றி கவின் அப்படின்னாப்புல. நாங்கள் தான் நன்றி சொல்லணும், நீங்கள் ஏன் நன்றி சொல்கிறீங்க? ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும். அதே மாதிரி சினிமாவில் வந்து இந்த கலை மக்களுக்கான ஒரு கலை, அதை மக்கள்கிட்டே எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சில இயக்குனர்கள் தான் இருக்காங்க. அதில் மாரியான மாதிரி ஒரு ஆள் வந்து எல்லா பெரியவங்களுமே சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது அதுதான் ரொம்ப ஃபீல் ஆச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். மற்றபடி வந்திருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். லிங்குசாமி அதுக்கப்புறம் நடந்த ஸ்க்ரீனிங்கில் பார்த்தாரு. நாங்கள் 2 பேரும் அந்த படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்ப மாரி வந்து என்றைக்குமே தோக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா மாரிக்கிட்ட லைஃப் இருக்குது. அந்த வாழ்க்கையை அவருடைய 3 படங்களும் சரி, அவரோட வாழ்க்கை இருந்துகிட்டே இருந்து, இது வந்து பயோகிராஃபிங்கிறதுனால அவ்வளோ அப்படியே இருக்குது, லைஃப் அப்படியே இருக்குது. நான் மாரி வந்து ராம்கிட்டேருந்து நிறைய சினிமா கற்றுருக்காரு. நான் ஒரே விஷயம் சொல்ல வர்றது என்னென்னா, மாரி என்றைக்குமே தோக்க மாட்டார், என்றைக்குமே தோக்க போகிறதில்ல. பிகாஸ் ஏன் சொல்லிடுறேன், எல்லாம் நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கையை தான், கேட்ட வாழ்க்கையை படித்ததை வச்சு தான் நம்மளாம் படம் பண்ணுறோம். ஆனால் மாரி இது வரைக்கும் சொன்ன கதையும் சரி, இந்த கதையும் சரி, அவருடைய வாழ்க்கை பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை. அது இது மாரி இவருடைய பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் இதை பார்த்ததுனால மட்டுமே இல்லை, அவருடைய தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள், மறக்கவே நினைக்கிறேன், இப்போ சம்படி ஆட்டம், இந்த 3மே படிச்சுவங்கிறதுனால சொல்கிறேன். இதில் இருக்கிற இந்த 3 புக்கில் இருக்கிற கதைகள் ஒவ்வொரு சாப்டருமே ஒவ்வொரு வாழை. ஸோ மாரி உங்களுக்குள்ள இந்த வாழை மட்டும் இல்லை, ஒரு வாழைத்தோப்பே இருந்துகிட்ருக்கு. அந்த வாழைத்தோப்பில் இருக்கிற ஒவ்வொரு வாழையும் கண் ஈனிகிட்டே இருக்க போது, நீங்கள் அதிலேருந்து ஒவ்வொரு வாழையாக சினிமாவாக மாற்றிட்டு இருக்க போகிறீங்க. இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்ருக்க போகிறோம். தமிழ் சினிமா, இந்திய சினிமா ஒரு பெரிய உலக சினிமா நோக்கி போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் முக்கியமான காரணம். நீங்கள் வாழ்த்துக்கள்.